मूषिकवाहनमोतकहस्त चामलकर्णविलम्बितसूद्रक वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाथ नमस्ते। ओम आयी आनंदवल्ली अमृतकलधरी आदिशक्ति महम्माये मायस्फटिकमणि मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनजगरीं नादबिन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणी அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, இன்று தொடர் நேற்றைய தினம் கூறிய ராசிகளில் பாக்கி கடகம். அந்த கடகராசிக்காரர்கள் உங்களை சுற்றி, அந்த கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஐஸ்வர்யம், புகழ், வாழ்க்கை தரம் இம்மூன்றிலும் அவங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அறிவாற்றலும் அந்த ஒரு கைங்கரியத்தையும் செய்யக்கூடிய அபார வல்லமை படைத்தவர்கள் கடகராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் இந்த ஆடி அமாவாசையோடு விலகுகிறது. அப்பா, ஆடி அமாவாசையோடு உங்களுடைய காராகிரகமான ஒரு நேரம், கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிறது. பல சிரமங்கள் ஆட்டி படைத்தது கடந்த காலங்களில். அந்த மாதிரி ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிட்டது. இனி தொட்டதெல்லாம் லாபகரமாக அமையும். இன்னும் 2 ஆண்டுகளில் 100% வாழ்க்கையில் நல்ல ஒரு செட்டில் ஆகிடுவீங்க. வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நிரம்பும். அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடும் கோபம், அவசர முடிவு, இது ரெண்டையுமே தவிர்க்க வேண்டும். வாழ்க்கையே புரட்டி போட்டு போயிடும். அந்த கோபமும் அந்த அவசர முடிவும் அதை தவிர்க்க வேண்டும். ராகு கேதுவுக்காக பீடத்துக்கு வந்து அம்மா என்ன பரிகாரம் செய்யணுமோ அது ஆன்லைனில் அந்த பிறந்த தேதி குறிப்பு அனுப்புகிறேன், எங்களுக்கு பண்ணி அந்த குங்கும பிரசாதம் அனுப்புங்க. அப்படியே அந்த ராகு கேதுவுக்கு மட்டும் இந்த கடகராசிக்காரர்கள் பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அம்மாவன்ட்ட சொல்லி அதை ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. இந்த ராகு கேது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்ல அவசர முடிவு, கடும் கோபம், இது 2 பேரும் வல்லமை பெற்றவர்கள் இந்த விஷயத்தில். ராகு கடும் கோபம், கேது அவசர முடிவு, டக்குன்னு எடுத்துடுவீங்க. சரி, உடனே பண்ணிடுறேன் தாயே, பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி ஆடி அமாவாசையிலேருந்து உங்கள் ரூட் லாங் ஜேர்னிக்கு ஒரு க்ரீன் சிக்னல். சிம்மராசிக்காரர்கள் பரீட்சை எழுதிட்டே இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக ஆவணி வளர்பிறையிலிருந்து 2027 நவம்பருக்குள்ளர உங்களுடைய அத்தனை பரீட்சையிலையும் வேலை கிடைக்கணும், வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், பையனுக்கு பெரிய வேலை கிடைக்கணும். இதுவரையில் 30 வீடு வாடகை வீடு மாறிட்டேன், சொந்த வீட்டுக்கு போகணும், ஆரோக்கியம் திரும்பி கிடைக்கணும், வாழ்க்கை திருப்பி கிடைக்கணும், நினச்ச வாழ்க்கை கைகூடி வரணும்.
அப்படிலாம் நாம் நினைக்கிறோமே. இதெல்லாம் இந்த ஆவணி வளர்பிறையிலிருந்து 2027 நவம்பருக்குள்ளார லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க. தனம், பதவி, வாழ்க்கை இந்த மூணும் இதுக்கெல்லாம் பயம் இல்லை. ஆனால் உடல்நிலையிலையும் வெளி வட்டார விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மன அமைதி சீர்குலைக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்ட புதையலும் இருக்கிறது. புதையல் பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் தான் வச்சுக்கணும் தாய். இந்த சூரிய புத்திரன் பயணிக்கிறானே, அதே போல் ராகு கேது பயணிக்கிறதே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை பண்ணிட்டு போவாங்க. யாரும் கெடுதல் கிரகமே கிடையாது. எப்பொழுதும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரிபார்த்தின்னு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் இல்லை, ஆளுமைத்தனம் உங்களிடத்தில் நிறைந்திருக்கிறது. ஆளுமையாக இருப்பீங்க எப்பொழுதுமே. உடல் நலத்துக்கும் வெளிய விஷயங்களுக்கும் மட்டும் பரிகாரம் செய்ய பீடத்துக்கு தொடர்பு கொள்ளணும். அர்ஜென்ட்டாக பண்ணிடுறப்பா. உடல் நலம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வெளி விஷயங்கள், தேவையில்லாத வீண் பழிகள், வம்பு தும்பு, யதார்த்தமாக நாம் நல்லதை சொல்ல போய் கெட்ட பேர், இதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்குரிய பரிகாரம் பீடத்துக்கு தொடர்பு கொண்டு சரிப்படுத்திடுங்க, அம்மாவண்ட தொடர்பு கொண்டு. அடுத்தது தனுசு, மீனம். இந்த ஆடி பௌர்ணமியிலிருந்து 2027 நவம்பருக்குள்ளே கை நிறைய பணம். ஆஹா, ஒரு காஃபி இதோ உங்களுக்கு தாங்க ஸ்பெஷல் காஃபி அப்படின்னுவாங்க குடும்ப தலைவி. பெற்ற அம்மா, வடா உனக்கு என்னடா குறை அப்படின்னு காஃபி எடுத்து வந்து நீட்டுவாங்க. இது கால வரையில் காஃபி அங்கே இருக்க எடுத்துக்கோங்க, காஃபி எடுத்துக்கோப்பா அப்படின்வாங்க. இப்போ காஃபி கிட்ட எடுத்து வந்து கையில் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் காஃபியிலேயே அடங்கி போயிடுது. பதவி உயர்வா, ரைட்டு, பெரிய பணமா, ஓகே, பெரிய வீடு வாங்கிறது, ஓகே. இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு ஐஸ்வர்யம் உங்களை தேடி வருகிறது. கை நிறைய ஐஸ்வர்யமும் கை நிறைய பிரச்சனை ரெண்டுமே தர. அதனால் நீங்கள் கவனமாக, அந்த கை நிறைய பிரச்சனை தராங்களே அம்மா, அதுக்குரிய பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நல்ல மனிதர் என்று உங்களால் போற்றக்கூடிய ஒரு பாக்கியம். தனுசு ராசி, மீன ராசிக்காரர்கள், இந்த தனுசு மீனம் எப்பொழுதுமே மற்றவர்கள் எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் இருப்பாங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய ஒழுக்கத்தை விட்டு நீங்கள் பாதை மாறினதே இல்லை. உங்களுக்கு நேர்மை, நியாயம், ஒழுக்கம் இதில் தான் கரெக்டாக இருப்பீங்க. நல்ல முயற்சி எடுப்பீங்க, நல்ல எண்ணம் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட உங்களை சரிக்கு விழமாட்டானான்னு எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, சரிக்கு விழக்கூடாது. அதுக்குரிய பரிகாரம் பண்ணி சரி செய்து கொள்ளுங்கள். அம்மாவண்ட வந்து அதை செய்த உடனே அந்த சறுக்கல்லாம் ஏற்படாது. மகர கும்பம், தற்புகழ்ச்சி இல்லாத மாமனிதர். அந்த அம்மா தற்புகழ்ச்சியே இல்லை, அந்த ஐயா தற்புகழ்ச்சியே இல்லை. இவ்வளோ பெரிய வேலைலாம் சாதிக்கிறார். தான் பண்ணணுன்ற அந்த கர்வமோ அந்த ஒரு அகம்பாவமோ கிடையாது இந்த மகர கும்பத்துக்கு. இந்த ஆடி அமாவாசை 2026 2029 நவம்பருக்குள்ளர உங்களுடைய அனைத்து கடமைகளிலும் வெற்றி வாகை சூடி ஒரு சாம்ராஜ்யபதியாக, சக்கரவர்த்தியாக அந்த அரியாசனத்தில் உட்காந்து நல்லா பரிபாலனம் பண்ணுவீங்க. எப்பத்துலேருந்து தாய்? ஆடி அமாவாசையிலிருந்து. இன்னும் சில வாரங்களில் ஆடி பிறக்கப் போகிறது. இந்த ஆடி அமாவாசையிலேருந்து அந்த சக்கரவர்த்தி திருமகனாக சாம்ராஜ்யபதியாக திகழ்வீர்கள். பகைவர்கள் எல்லாரையும் விரட்டி அடிப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பகைவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுவீங்க, கிளாஸ் எடுப்பீங்க. பகைவர்களிடத்தில் பகைவர்களே இல்லாதபடி பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சத்துருக்கள், கெட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க நிறையா இருக்காங்க. 169%.
பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் செய்து சரி செய்து கொள்ளுங்கள். பீடத்துக்கு தொடர்பு கொள்கிறதுக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு. இந்த கிராமத்து பேர் பெலாகுப்பம். சிப்காட் இருக்கிறது பக்கத்தில். சிப்காட் வளாகத்திலேயே மெயின் ரோட்லேயே இந்த ராஜராஜேஸ்வரி பாடசாலை. அங்கே தான் ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அருள்வாக்கு பீடம். அதனால் அன்பு தாய்மார்களே, நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வரணும். அதே போல் திங்கள் சனி புதன் வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால சென்னையில் வந்து தரிசனம் பண்ணலாம். திங்கக்கிழமை சனிக்கிழமை அதே போல் புதன் வியாழன் ஆகிய தினங்களில். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிறம்மா அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஸ்தலத்தில் அந்த பிரம்மோற்சவம் நடந்துன்னு இருக்கும் பொழுது மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் செய்யுங்கள். அந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஹிமாலய முன்னேற்றம், ஹிமாலய ஐஸ்வர்யம், ஹிமாலய வளர்ச்சி பணிகள் உங்கள் வாழ்க்கையில் கைகூடும். ஆடி அமாவாசை அன்னைக்கு சிவாலய தரிசனம், துர்க்கையினுடைய தரிசனம் பண்ணுங்க. வெற்றியை நீங்கள் தீர்மானித்தபடியே வெற்றி உங்களுடைய கழுத்தில் அந்த வெற்றி மாலையாக வந்து விழும். வெற்றி திருமகள் உங்களை பற்றி இருப்பாள். ஆடி அமாவாசை அன்னைக்கா ரைட்டு சாயந்தரிச்சோ காலம்புறையோ போய் ஒரு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். துர்க்கையை அம்மையப்பனை போய் பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பணப்பிரச்சனை, வியாதி பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் செவ்வாய்க்கிழமை எப்போல்லாம் வருதோ அன்றைக்கி போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாழை இலையில் சாப்பிடுங்க. ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த 2 மாதங்களும் செவ்வாய்க்கிழமை எப்போல்லாம் வருதோ போய் ஹனுமானை தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்து வாழை இலையில் சாப்பிடுங்க. அப்பொழுது சத்ரு பயம் நிவர்த்தி ஆகிடும். இந்த ஆடி ஆவணி காலகட்டத்தில் தான் அன்னை ஜானகியை தரிசனம் பண்ணார் ஹனுமான் அசோகவனத்தில். அந்த ஹனுமானை பார்த்த உடனே சீதாதேவியினுடைய ஹிருதயத்தில் இருந்த கோடி துக்கம் பறந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவர் ஆஞ்சநேயர், ஈஸ்வர அம்சம். காற்று போல் நம்முடைய கஷ்டங்கள்லாம் பறந்து போயிடும். அந்த ஆடி ஆவணியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமானை தரிசனம் பண்ணிவிட்டு வாழை இலையில் சாப்பிட்ணும். முக்கியமாக அதை சாப்பிடுங்க. உங்களை ஆட்டி படைத்த அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும். சத்ரு பயம் நிவர்த்தி ஆகிடும். உடல்நல திருஷ்டி, உடல்நல பாதிப்புலாம் நிவர்த்தி ஆகும். நவநிதியும் உங்களுடைய வாழ்க்கையில் கையில் வந்து நிரம்ப ஆரம்பித்துவிடும். அஷ்டமி, ரோகிணி, அமாவாசை, ஏகாதசி, பௌர்ணமி, நவமி இந்த காலகட்டங்களில் பெருமாளை தரிசனம் பண்ணணும். தனுசு, மீனம், சிம்மம், கன்னி இந்த ராசிக்காரர்கள். ஏன்னா இப்போ வெற்றியை சாதிக்கக்கூடிய காலகட்டம், வயசு, அந்த பொறுப்பு வந்தாச்சு. இன்னும் இப்போ நாளைக்கு பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு சொல்கிற நேரம் இல்லை. இப்போ சாதிச்சாகணும். மறுபடியும் சொல்லுங்கம்மா. அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், அமாவாசை திதி, ஏகாதசி திதி, பௌர்ணமி திதி, நவமி திதி இதில் ஏதாவது ஒரு 2-3 தரம் பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த தனுசு, மீனம், சிம்மம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் உங்கள் ரூட்டு கிரீன் சிக்னல் ஆகும். உங்களுடைய பயணங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக அமையும். ஒரு நிமிஷம் அவங்கள வெளியே இருக்க சொல்லிடு. வேங்கை மரம் விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் வீட்டில் வேங்கை மரம் பலகை வைக்கணும். வாழ்க்கை லாபகரமாக இருக்கும். இந்த விருச்சிகம், மேஷம் தங்கத்தை புடம் வர்ற மாதிரி புடம் போட்டுருக்கார் இப்போ இறைவன். அதனால் அந்த வேங்கை மரம் பலகை வீட்டில் வச்சிட்டிங்கனாக்க
அவங்களுடைய வாழ்க்கை லாபகரமாக இருக்கும். அதே போல் தனுசு மீனம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வீட்டில் தாமரை மணிமாலை இருக்கட்டும். அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யம் அவர்களுடைய கிரகத்திலையும் அவர்களுடைய ஜாதகத்திலையும் அவங்க பண்ணக்கூடிய தொழில் பதவி எல்லாத்துலேயுமே நம்பர் 100% வளர்ச்சி ஐஸ்வர்யம். தனுசு மீனம் ராசிக்காரர்கள் வீட்டில் தாமரமணி மாலை சுவாமி படத்தில் மாட்டி வைங்க. சுற்றி உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். அதே போல் வீட்டில் அத்திப்பலகையை வைங்க. மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். நஷ்டமான வாழ்க்கைன்றீங்களே, அந்த நஷ்டமான வாழ்க்கை அகன்று லாபகரமான வாழ்க்கை உங்களுடைய வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரும். அதே மாதிரி ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் கணபதியானுக்கோ அம்பாளுக்கோ சோலையோடு இருக்கக்கூடிய கரும்பு எடுத்து போய் அவளுடைய கையில் வைங்க. அம்பாளுக்கு கணபதியான் பக்கத்தில் 2 கரும்பு வாங்கி வைங்க. என்னடா சோலையோடு வாங்கி வந்திருக்கேன் மாமா, இதை வைங்க, எங்கள் சாமி சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்த அருள் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அது ஒரு 6 மாதம் இருக்குது, திருப்பி 6 மாதம் கழித்து ஓடி போகுது. அந்த அருளும் பொருளும் எப்பொழுதும் என்னிடத்துல நிலைத்து இருக்க வேண்டும், அதனால் வைக்கணும். சரி, தட்டில் ஒரு 108 ரூபாயை போட்டு சோலையோட கரும்பு எடுத்து போய் விநாயகர் பக்கத்தில் அம்பாள் பக்கத்தில் அழகாக வச்சுட்டு வாங்க. ஐஸ்வர்யம் நிலைத்து இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி சாதித்து காட்டிடுவீங்க. இந்த 14 மாதத்தில் பதவியா, திருக்கல்யாணமா, உத்தியோகமா, பசங்களுக்கு நல்ல செட்டில் ஆகணுமா, எல்லாத்தையும் சாதிச்சிடுவீங்க இந்த ஆடி ஆவணி மாதங்களில். அரவிந்தர், ரமணர், ராகவேந்திரர், ரகோத்ம சுவாமிகள், சீரடி சாய்பாபா இவங்களை தசம திதியாக போய் ஒரு தரம் பார்த்துட்டு வாங்க. அருகாமையில் இருக்கிறவங்க யார் யாருன்றதை பாருங்கள். யாராவது ஒருத்தரை போய் அந்த தசமி திதி எதுவும் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பணிகளில் அந்த செல்வலக்ஷ்மி உங்களை வழி நடத்துவாள். ஆஹா, யாரெல்லாம்பா மறுபடியும் சொல்லுங்கள். அரவிந்தர், ரமணர், ராகவேந்திரர், ரகோத்ம சுவாமிகள், தபோவனம் ஞானானந்த சுவாமிகள், ஸ்ரீரடி சாய்பாபா இவங்கள் எல்லாரையும் தசமி திதியாக போய் பார்த்துட்டு வாங்கினேன். உங்களுடைய ரூட்டில் இருக்கிற மேடு பள்ளம் அதெல்லாம் தானாக நிவர்த்தி ஆகிடும். இப்படி வெளியே வரும்போதே அந்த திருஷ்டி பஞ்சர் ஆகி போகுது. சைக்கிள், 2 வீலர் போனால் பெரிய நஷ்டமாக இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் இன்றைக்கி இல்லை நாளைக்குன்ற மாதிரி இருக்குது. அந்த தசமியில் பெரியவர்களை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் கைகூடி வரும். ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் அம்பாளுக்கு ஜானங்கிரி மாலை, ஸ்வீட் ஜாங்கிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. வடநாட்டிலெல்லாம் ஜாங்கிரி ரொம்ப விசேஷமாக விநியோகிப்பாங்க சாயந்தர வேளையில். அந்த ஜாங்கிரியை அழகாக மாலையாக கோத்து அம்பாளுக்கு போடணும். எத்தகைய பிரார்த்தனை நீங்கள் செய்தாலும் அத்தகைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிறைவேறிடும். ஜோதிடத்தினால பார்த்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இந்தா அப்படி தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானிச்சிடுவாங்க. நாம் என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைகளை விட்டுட முடியுமா? இல்லை நம்ம எஜமானனை விட்டுட முடியுமா? இல்லை நம்ம தலையெழுத்து இப்படி ஆகிடுத்துன்னு இப்படி உட்காந்துருக்க முடியுமா? ஏதாவது ஒன்று செஞ்சு வெளியே வரணும், அடுத்த லெவல் படி ஏறணும். அந்த ஜாங்கிரியை ஸ்வீட் மாலையாக அழகாக கட்டி அழகாக எடுத்தோமே அம்பாளுக்கு சாத்துங்க. எத்தகைய பிரச்சனையில் இருந்தாலும் அத்தனையும் ஜெயிச்சு முறியடித்து வெற்றி வாகை சூடி சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ஜெயிச்சிட்டாயா, பசங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டான், அவன் நினச்ச மாதிரி பொருளாதார கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிடுது, அப்படி ஒரு பாராட்டுக்கள் உங்களுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்க பெரியவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த 2 வருஷத்தில் ஸ்டாப்பாக அது ஒரு நான் ஸ்டாப் மாதிரி ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார் வாழ்க்கை ஆகிடும். மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகர, கும்பம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே தான் சொல்கிறாங்க அம்மா
இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் அந்த தனித்து நின்ற முருகன் படம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அரங்கனுடைய மூலவருடைய படம் இருந்தால் விசேஷம். ஜெயந்திநாதர் திருச்செந்தூர் உற்சவமூர்த்தியாக அவருக்கு ஜெயந்திநாதர் ஜெயத்தை அனுகிரகம் பண்ணுறவர். இவர்கள் படம் ஏதாவது வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 12 ராசிக்காரர்கள் வீட்டில் இது இருந்தால் ரொம்ப விசேஷம். சத்துருக்களை சம்ஹாரம் செய்து ஜெயத்தை உறுதி செய்து கொள்வீர்கள். அன்பு தாய்மார்களே, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் ஹயக்ரீவர், ஆதிவராக சுவாமிகள், நரசிம்மர் இவர்களுடைய படங்கள், இவர்களை தரிசனம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நிறைய பண்ணிட்டேன், இனி என்கிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்குன்னுவாங்க. இவர்களை, இந்த ராசிக்காரர்கள் இவர்களை தரிசனம் பண்ணுங்க, இல்லை பூஜையில் வையுங்க. இவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அனுகிரக பார்வை விழ ஆரம்பிச்சிடும். விருப்பமான பதவி, ஒரு நிரந்தர வருமானம், தொழில் இதெல்லாம் உங்களை இருப்பிடத்தை தேடி வந்துவிடும். அதே போல் 30 வயசு ஆகிடுத்தமா, இன்னும் அவன் செட்டில் ஆகலை, கிட்டத்தட்ட 40 வயசு ஆகிடுத்து ஒருத்தன் இன்னும் செட்டில் ஆகலை. இந்த கொசவன் இடத்துல மண்பானை எல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த வித்பன்னரண்ட போயிட்டு மண்ணால் செய்த ஒரு உருவம் வாங்கி போய் அதை காவல் தெய்வம் மாரியம்மன் கோயிலில் கொடுத்துட்டு வாங்க. அவங்க கையால் வச்சுட்டு வர சொல்லுங்கள் அந்த மரத்தடியில். இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. அதுலேயும் ஆடி மாதத்துக்கு தான் அந்த பவர். பையனுக்கு 30 வயசு ஆகிடுத்து, படிப்பில், உத்தியோகத்தில், திருக்கல்யாணத்தில் எல்லாம் நல்லபடியாக அனுகிரகம் பண்ணணும். பொண்ணுக்கு அதே மாதிரி அனுகிரகம் பண்ணணும், பேரம்பேத்திகளுக்கு அனுகிரகம் பண்ணணும். எங்கள் வீட்டுக்காரமா கிட்டத்தட்ட 42 வயசு கடந்துடுது, 2 பசங்க வேறு ஆயிட்டாங்க. அது போதிய வருமானம் இல்லை. ஒரு மண் உருவத்தால் ஆன பொம்மை ஒன்று வாங்கி போயிட்டு அதுக்கு ஒரு பெயிண்ட்டு சுண்ணாம்பெல்லாம் அடித்து அழகாக அலங்காரம் பண்ணி அது ஒரு வேப்பிலையோடு அந்த பொம்மையை அந்த விருட்சம் மரத்தடியில் வச்சுட்டு, காவல் தெய்வம் இருந்தாலே வேப்ப மரம், அரச மரம்லாம் இருக்கும், யானை, குதிரைலாம் அங்கே இருக்கும், ஓரமாக வச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க கெட்ட நேரம் பின் துரத்தி கொண்டு இருக்கிறதே அந்த கெட்ட நேரம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும். வாழ்க்கையில் இப்போ செட்டில் ஆகிடுவீங்க. கடகராசிக்காரர் வீட்டில் அன்னபூரணி வைங்க. எப்பொழுதும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை ஸ்டாராக அமையும். கன்னியாராசிக்காரர்கள் வீட்டில் பூஜை ரூமில் கங்கையினுடைய பாத்திரம் வைங்க. கீர்த்தியும் புகழும் ஐஸ்வர்யம் நிரம்பி இருப்பார்கள். மகர கும்ப ராசிக்காரர்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரம் வைங்க பூஜையில். அவர்களுடைய வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து காட்டுவார்கள், நினைத்த ஐஸ்வர்யத்தை பெறுவார்கள். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார்ன்ற அந்த யூடியூப்பை பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு அந்த பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க. அம்மாவை பார்க்கணுன்றவங்க அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அந்த ராஜராஜேஸ்வரி பீடம், பெலாக்குப்பம், செஞ்சி மெயின் ரோட்டில் இருக்குது. திண்டிவனத்துலேருந்து 5 கிலோமீட்டர். ஃபோன் பண்ணி பதிவு பண்ணி அருள்வாக்கு கேட்க வருகை தரலாம். ஃபோன் செய்து பதிவு செய்து கொள்ளணும். முக்கியமாக சென்னையில் திங்கள், சனி, புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி கேட்க வரலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று சுபமஸ்து.